Hey guys, welcome to Prakash Leena Vlogs. ஆக்சுவலி நான் ஒரு பீஸா ஸ்பெஷலிஸ்ட்னு நம்ம ஏரியாவுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த லீனா மேடம்க்கு தெரியல. சரி அவங்கள்ட்ட இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ட்டு இன்றைக்கி பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டோ ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா நம்ம நார்மலாக பூரிக்கு பேசுகிற மாதிரியே மைதாவாக பேசணும். ஆனால் அதில் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்குள்ள ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஈஸ்ட் வாட்டர் எப்படி ரெடி பண்ணணும்னா ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 15 மினிட்ஸில் பொங்கி வந்துடும். அந்த வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்த ரெடியான டோவை 15 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். இந்த கேப்பில் நான் வந்து பன்னீர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பன்னீர் பீட்சா. ஸோ அதனால் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர் தான். இந்த பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம்மேடாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பன்னீர் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெசிபி நாங்கள் உங்களுக்கு போடுறோம். ஸோ இப்போ அந்த பன்னீரையுமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்தாச்சு. இப்போது அந்த பன்னீர் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் லைட்டாக நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டர் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நாங்கள் வந்து ஒரு 2-3 பேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் 3 பீட்சா செஞ்சுருக்கோம். ஸோ 3 பேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம். பன்னீர் எல்லா சைடுமே வந்து நல்லா ஃப்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. டோவை இப்போ பொங்கி வந்துடுச்சு. முன்னாடி வச்சது டபுள் சைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஓவன் எடுத்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரீஹீட் பண்ண ஆகிற டைமில் நம்ம வந்து பீஸா பேஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டோ ஒரு பெரிய பால் சைஸில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சில்வர் ஃபாயிலில் வச்சு நான் வந்து கொஞ்சம் அது என்னது அது பேர் அது பெரட்டி எடுத்துக்கிட்டேன். பெரட்டி இல்லை திரட்டி எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு 4 திரட்டு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ரொம்ப தின்னாகவும் அதை பண்ண வேண்டாம். அது நல்ல ஒரு கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் திக்காக இருக்க மாதிரி இருந்தால் ஓகே தான். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ சைடில் வந்து கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பீஸாக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃப் எல்லாம் வெளியே வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டேன். ஏன்னா பீஸா பேக் ஆகும்போது அங்கங்கே பபிள்ஸாக வந்துச்சுன்னா இந்த ஸ்டஃப் எல்லாமே வெளியே கொட்டிவிடும். அப்புறம் நல்லா வர இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கொஞ்சம் குத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். ஓ, அதுக்கு தான் குத்துனீங்களா? ஆமாம், அப்படின்னு இதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பீஸா சாஸ் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஈவனாக. பீஸா சாஸ் ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் பண்ணலாம். ஸோ வீட்டில் அப்படி பண்ணுறதுன்னு நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து நான் அன்றைக்கி டைமில் நல்லா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்து அப்படியே ஈவனாக அப்ளை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் மொசரல்லா சீஸை கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா அது மேலே வந்து கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டஃப் வச்சக்கப்புறம் அதுக்கு மேலேயே நம்ம மொசரல்லா சீஸ்லாம் போடுவோம். ஸோ கொஞ்சம் எல்லா இடமே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் ப்ளேஸும் போட்டதுக்கப்புறம் அந்த பன்னீர் எடுத்து ஒரு இடமா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி இந்த பன்னீர் எடுத்து ஒரு இடமா கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜ்ஜிஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஆனியனை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஹாஃப் ரவுண்ட் ஷேப்பில். அது வந்து அங்கங்கே அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நிறைய இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச பீஸானால நிறையா வெஜ்ஜிஸ்லாம் வாங்கலை. ஸோ இருக்கிற வெஜ்ஜிஸை வச்சு பண்ணணும். வேறு என்ன வெஜ்ஜிஸ்லாம் ஆட் பண்ணலாம்? இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மஷ்ரூம் பண்ணால் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். பன்னீர்ன்றதுனால மஷ்ரூம் வேணாம். ஸோ பன்னீர் ப்ளஸ் இந்த டொமேட்டோ, ஆனியன், ஸ்வீட் கார்னுமே ஆட் பண்ணலாம். நிறைய எல்லா வெஜ்ஜிஸுமே ஆட் பண்ணலாம் மேக்ஸிமம். ஸோ பன்னீர்ன்றதுனால நம்ம மினிமம் வெஜ்ஜஸ் மட்டும் ஆட் பண்ணி பன்னீர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு மேலே இன்னும் மசாலா அண்ட் செடார் மிக்ஸ்டு சீஸை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா கேப் தெரியாமல் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா மேலே நல்லா சீஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அங்கங்கே அப்படியே தூவி மலைசாரல் மாதிரி தூவி விட்டுக்கணும். காரம் இருக்குன்னா ரொம்ப போட்டுக்கலாம், கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது போட்டேன்னா எடுக்கலையே வீடியோ. ஆரிக்கணும் போட்டுக்கோங்க. ஓகே, பீப் சவுண்ட் வந்துச்சு. ப்ரீஹீட்டான ஓவன் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த பீஸா பேஸ் எடுத்து ஓவனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸுக்கு 160 டிகிரியில் பேக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. அப்படியே சுற்றுது சூப்பராக. ஓகே, இடையில வந்து ஒரு தடவை எட்டி பார்த்தேன், 9 மினிட்ஸ் தான் இருக்குது, இன்னும் ரெடி ஆகலை. மறுபடியும் வருவேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. க்ளவுஸ் மாட்டிட்டு மேடம் ரெடி ஆகிட்டாங்க எடுக்கிறதுக்கு. சேஃப்டி முக்கியம், அதனால் க்ளவுஸ் மட்டும் தான் ஓவனுக்குள்ளே கை விடணும்.
பீட்சா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். வெளியே வருவேனான்னு அடம் பிடிக்குது. வா உன்னை பார்த்து நாங்கள் சாப்பிட்றோம். எனக்கு பயமாக இருந்துச்சு அது சுற்றுமோன்ட்டு, அதனால தான் நான் அப்படி எடுத்தேன். க்ளவுஸ் மட்டும் பயமாக இருந்துச்சா? சரி, ஓகே. சூப்பரான பிஸா வந்துச்சு. செம்மையாக. ஆக்சுவலி நிறைய டைம் பிஸா பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு அந்த ஃபியர்லாம் எல்லாம் நல்லா வரும்னு தான் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 4 ஹவர் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 8 பீசஸாக போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி பீட்சா கட்டர் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணால் அந்த சீஸு ஸ்டஃப் எல்லாமே நமக்கு ஒரு பக்கமாக இழுத்துட்டு வரும். ஸோ அந்த கட்டர் வாங்கி பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பீஸா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லீனா மேடம் கேட்கலாம். ஆக்சுவலாக நிஜமாகவே வந்து பீட்சா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து டாமினோஸ், பீட்சா ஹட் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு பீட்சா வாங்கினோம் அப்படின்னா ஒரு 450 to 500 இருக்கும். ஆனால் அது சம்டைம்ஸ் அது நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப மொக்க வாங்கியிருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்காது சாப்பிட்டது. ஆனால் இந்த பீட்சா செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அரௌண்ட் 3 to 400 அதை விட கம்மியாக தான் ஆச்சு. அவ்வளோதான் செலவாச்சு. ஆனால் வந்துட்டு 3 to 4 பீட்சா வரைக்கும் செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஃபேமிலியாக உட்காந்து நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.